என் செல்ல குழந்தையே, இன்று உன் அப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியினை என்னவென்று நீ முழுமையாக கேட்டு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பிரிக்கக்கூடிய ஒருவர் யார் என்று தெரிந்து கொள். அவர் ஒரு ஆண் என்பது நிச்சயமாக குறிப்பிடத்தக்கது. இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இவரை பிரிக்க வேண்டிய கட்டாயம் வந்ததற்கு காரணம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு சேர கொடுத்து உனக்காக கொண்டிருக்கின்ற இந்த நாள், இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தை நீ இழந்து விட்டதாக எண்ணி வருத்தம் கொண்டாயோ அது மீண்டும் உன்னை தேடி வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இப்போது அது மட்டுமல்ல, இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய பல உதவிய விஷயங்கள் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகின்றாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம், உனக்காக நான் உன்னை தேடி வரக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் உன்னோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு வேண்டிய தருணம் வந்துவிட்டது. உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இப்போது இதுவரையிலும் நீ எதற்கும் கலங்காமல் உன் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு உண்மைகளையும் நீ அடைவதற்காக போராடிய போராட்டங்கள் ஏராளம். அப்பன் வந்த பிறகு பல விஷயங்கள் உனக்கு தெரிய தொடங்கியது இருக்கின்றது. இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள் உன்னுடைய மனதுக்குள் நீங்காத ரணமாக இருக்கின்றது. அப்பன் நீ நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம். நீ நினைத்திருந்தால் இந்த விஷயத்தை நடத்தவிடாமல் நீ செய்திருக்கலாம் என்று என் குழந்தை நீ சொல்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக இந்த அப்பன் மீது கோபம் உண்மைதானே. அப்பன் எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்காமல் போனதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நான் மட்டும் உள்ளே நுழைந்து அந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்தி இருந்தேனானால் இன்று உன் முன்னால் நிற்கின்ற இந்த துரோகம் உனக்கு காலம் முழுக்கும் தெரியாமலே போயிருக்கும். வாழ்க்கை முழுக்க இவர்களோடு தான் நீ போராடி கொண்டிருந்திருப்பாய் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே. அப்பன் சொல்கின்ற வார்த்தையில் நிச்சயமாக நியாயம் இருக்கும். அப்பன் ஒருபோதும் உன்னை வேதனைப்படுத்திவிட எண்ணியது கிடையாது. உன்னை சூழ்ந்து வந்த கஷ்டத்தை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நான் உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கின்ற காலம் நேரம் இப்போது. அதனால் வேறு எந்த விஷயமும் நடக்கவில்லை என்று எண்ணி வருத்தப்படாதே. உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொன்றும் சரியானதாக உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு நடக்க வேண்டிய விஷயம் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இனி என்ன நடந்தாலும் ஏது வந்தாலும் நீ எதற்காகவும் கலங்கிவிடாமல் இரு. உன்னோடு நான் இருக்கின்றேன். இருக்கும் வரை இனி இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய அத்தனை விஷயத்தையும் சரியாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. எப்பொழுதும் நமக்கு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் தான் பிரச்சனை வருகின்றது என்றால் அது வேறு. ஆனால் எப்போதுமே பிரச்சனைகள் மட்டும்தான் வருகின்றதா என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று நாம் முற்று நோக்கி கவனிக்க வேண்டும். எங்கே ஓரிடத்தில் தவறு நடக்கிறது, ஏதோ ஓரிடத்தில் நமக்கு மேலும் மேலும் துன்பம் கொடுக்கப்படுகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எப்பொழுதும் முன்னோடு இருந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்
உன் வாழ்க்கை விட்டு வெளியேற வேண்டும். நீ வேண்டுமானால் அவருக்கு இடம் கொடுக்கலாம். ஆனால் இந்த அப்பன் அதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். அப்பன் ஒருபோதும் அவருக்கு இந்த இடத்தை கொடுக்க ஒத்தளிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் நின்று இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை விட்டு விடாமல், எந்த தருணத்திலும் உனக்கு கிடைக்கின்ற உண்மைகளை தொலைத்து விடாமல், எப்போதும் முன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் ஒவ்வொன்றையும் நீ உனக்கே உனக்கானதாக சரியாக மாற்றிக்கொள்ள தயாராகிவிடு. எப்பொழுதும் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வந்திருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான தீர்வுகளை தரக்கூடியதுதான் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும். ஏகப்பட்ட கண்ணீரையும் கவலையையும் என் பிள்ளை தூக்கி சுமந்து வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கூட சில நேரத்தில் அறிய முடியாமல் பல வேதனைகளுக்குள் ஆளாகி நின்றிருக்கின்றாய் அல்லவா? இதையெல்லாம் கடந்து உன்னை நான் எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக உனக்கு சரிப்படுத்தி கொடுக்க விரும்புகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் தேவையில்லை. உன் அப்பன் நான் இருக்கும் வரை எந்த விஷயத்தையும் என்னிடம் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக நாம் வருந்தினோம், இந்த வாழ்க்கையில் நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதனை உன்னை தேடி நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் எந்த இடத்தில் எதை கோட்டை விட்டாய் என்று சற்று சிந்தித்து பார். எந்த இடத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்த விஷயங்கள் எல்லாம் நீ தொலைத்து விட்டாய் என்று சற்று சிந்தித்து பார். எப்பொழுதும் உனக்கான எல்லா விஷயத்தையும் நீ சிந்திக்கும் பொழுது அதற்கான பதிலை உன்னிடத்தில் இருந்து நீ பெற்று கொள்வாய். இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயம் கூட நடக்காமல் போய்கொண்டிருக்கின்றது. யாருடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியது, யார் யார் பேசிய வார்த்தைகள் இப்போது வரையிலும் நினைத்து நினைத்து நீ வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார். இவர்கள் பேசிய வார்த்தைகள் எல்லாமும் உன்னுடைய மனதிற்குள் எந்த அளவிற்கு துன்பத்தை கொடுத்ததோ அதைவிட அதிகமான அளவில் உன் வாழ்க்கையில் எதிர்காலத்தை அது பார்த்திருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம் உனக்கு இனிமேல் நல்லது நடக்க வேண்டும். இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான விஷயம் எல்லாம் நடத்த வேண்டும் என்பது விதியாகும் பொழுது உன்னை சூழ்ந்து வந்திருக்கின்ற இந்த தீமைகளை விரட்டியடிக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? உன் அப்பன் நான் உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்றும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களை விட்டு வைப்பதனால் எந்த பலனும் இல்லை. அதனால் இதோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு அதனை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும். துன்பங்கள் களைந்து சோதனைகள் எல்லாம் மறந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி மட்டுமே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருந்தோமானால் நமக்கு நடப்பது எல்லாமும் நன்மைதான் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நமக்கு எப்பொழுதும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கடந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் தாண்டி
ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர பெற்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். இனிமேலும் உனக்கான எதுவானாலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் ஒவ்வொன்றும் என்றும் என்றென்றும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் என்னவாக வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்தி இருக்கலாம். ஆனால் எதுவாக வேண்டுமானாலும் உனக்குள் இன்னல்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் இனிமேல் எல்லாவற்றையும் கடந்து உனக்கு ஒரு மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உன் அப்பன் நான் காரணமாக இருக்கப் போகிறேன். இத்தனை நாளும் உன்னோடு இருந்து கொண்டு உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியவர், வேண்டும் என்றே உனக்கு இன்னல்களை கொடுத்தவர்கள், இடம் பொருள் பார்க்காமல் வார்த்தைகளை பட்டென்று விட்டு உன்னை கண்கலங்க வைத்தவர்கள் என்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு ஆண். இவரை முதலில் உன் வாழ்க்கையை விட்டு நான் வெளியேற்றி விட்டேன். உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களுமே இந்த வாழ்க்கை உன்னை விட்டு விலகிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ என்னவென்று பார்க்கத்தான் போகின்றாய். எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கை உனக்கு என்னவென்று உறுதியாக தரத்தான் போகின்றது என்பதனை நம்முடைய எதிர்பார்ப்புகள் இங்கே பூர்த்தியாகவில்லை என்றால் எதையுமே நாம் எப்பொழுதும் யாரிடத்திலும் இருந்து பெற வேண்டும் என்று எண்ணியது கிடையாது. நமக்கான நம் திறமைகளுக்கு ஏற்ற நமக்கு கிடைத்ததால் போதும் என்றுதான் என் குழந்தை நீ எண்ணி இருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக பெற்றிருக்க வேண்டும். எவன் என்ன சொன்னால் உனக்கென்ன? இவனின் வார்த்தை உன்னை காயப்படுத்தும் என்றால் தெய்வம் எதற்கு இருக்கின்றது? இவனா உன் வாழ்க்கையில் தீர்மானித்து கொண்டிருக்கின்றான்? இவனா உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு சொல்லி கொடுக்கின்றான்? அதனால் இதையெல்லாம் முதலில் என்னவென்று நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதும் பெரு மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாலே அதுவே போதும். உன்னை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக என்னவென்று சரியாக உணர்ந்து கொள்ள முடியும். உன்னோடு இருக்கும் பொழுது இந்த அப்பன் உனக்கு செய்து கொடுத்த சத்தியம் பல இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. எந்த இடத்தில் யாரையும் விட்டு விடாமல், எந்த இடத்திலும் யாருக்கும் எந்த ஒரு வகையிலும் துரோகத்தை செய்து விடாமல் எப்பொழுதும் பெரும் மகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய எண்ணம் இந்த வாழ்க்கை உனதாகி இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள்தான் என்றும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அப்பன் இருக்கும் பொழுது வேண்டுமென்றே இவர்கள் ஆடுகின்ற நாடகம் வெற்றி பெற்று விடாமா? என்ன வேண்டும் என்று உன் வாழ்க்கையை அளிக்க இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி நான் நிச்சயமாக விட்டு விடுவேனா என்ன? ஒருபோதும் இதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனிமேலும் அப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நம்பி இந்த ஆணை நான் உன் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக பிரித்து விடுகின்றேன். நீ ஒருபோதும் இவருக்கு அடையாளம் கொடுக்காதே. பார்ப்பதற்கு பாவமாக இருந்தாலும் அது இவர்கள் பேசியதெல்லாம் நான் மறந்து விட்டேன் என்று ஒருபோதும் சொல்லி என் முன்னால் வந்து நின்று விடாதே. செய்கின்ற பாவத்திற்கு பலன்களை அவரவர் அனுபவிக்கட்டும். அது எப்பொழுது ஆனாலும் எப்படி ஆனாலும் அதை பற்றி கவலை இல்லை. தேவையற்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உனக்கு மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ
தேவையற்ற விஷயங்கள் என்று வருத்தப்படாதே. உன்னை இந்த அளவுக்கு பாடாய்ப்படுத்துகின்றது என்றால் தேவையற்ற விஷயங்களை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தருணம் வந்து விட்டது. இவர்கள் எண்ணியது போல ஒரு மூலை முடுக்கில் சதி திட்டம் இவர்கள் காயப்படுத்த இதற்கு அனுமதி கொடுக்காமல் நிச்சயமாக உனக்கு நல்லதையே நடத்தி தீரும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னை ஏளனமாக பார்த்த இந்த ஆண் இனிமேல் எங்கு எதிலும் நிலைத்திருக்க முடியாமல் வீழ்ந்து போவான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.